இருப்பது வீடு அதை செட்டா குடுதாடி ஏன்டாடே வம்பு பண்ற வயசான காலத்துல தாத்தா ஏன் தாத்தா இப்படி பண்ற? ஏன்டா இப்படி வம்பு பண்ற? பெரிய மனுஷன் வாய் விடுவாரா? ஆமா பெரிய மனுஷன் ஒன்னா நம்பர் சில்லற பையன் பைத்தியக்காரா. என்னடா கையில எல்லாம் காசு பணம் இவ்வளவு வச்சிருக்கீங்க? ஓய் யாரு யாரு அவரு? மகாராஜா சுந்தரராஜ மகாராஜா. சரி அவரு நிறைய வச்சிருக்கிறாரு. என்ன வேணா நம்ம கேட்டாலும் உடனே கொடுத்துருவாரு. ஆமா அவர் எங்க இருக்கிறாரு? அவங்க அரண்மனை எங்க இருக்குது? அங்க மேக்கண்ட்ல வேசி நின்றாரா? மேக்கண்ட்ல கூறு எவ்வளவு அடிக்கடி போயிட்டு எங்க சாமி நீர் மேக்கண்ட்ல தேடா ஆபீசம் ஆளாது சிறந்த பார்த்தா தாய் சாப்பிட மாட்டேன். சாமி மகாராஜா சாமி சாமி ஐயா அப்பா வந்தன வந்தன மகாராஜா வந்தன மகாராஜா வந்தனமே வந்தனமே பாதாரே வந்தனமே வந்தனமே. சாமி சுந்தரராஜரே சுந்தரராஜா ஐயனே சுந்தரவல்லி அம்மா வாருங்கள். இருவருக்கும் நான் தானம் பண்ணுகிறேன் அம்மா. கீழே விழுந்துடாதீங்க. என்ன பண்ற வயசாகி போச்சு ஐயா. மிகவும் இரும்பல் அதிகமா இருக்கு. இரும்பல் டானிக் இருக்கு. அரை மணி எடுத்து கொடு. அது சாப்பிட்டுதான் வந்தேன் ஐயா. ஐயா என்ன வேண்டும்? இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகிய பொண்டாட்டி எல்லாம் மவராசி போய் சேர்ந்துட்டான். ஆமா சரி குழந்தை குட்டிங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. அதனால இன்னுமேட்டு இந்த நாட்டுல வாழலான்னு எனக்கு விருப்பம் இல்லைங்க. அதனால நான் சாவலான்னு போயிட்டு இருந்தேங்க. அதனாலங்க நான் போயிட்டு இருக்கிறப்ப எத்தாப்புல எல்லாரும் வந்தாங்க. இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆமா இவங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க சுந்தரராஜ மண்ணு 32 தானத்தையும் வாரி வழங்குறாரு. ஒரு மனிதனுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை கேட்டால் கனமே அவர் தருகிறார் என்று சொன்னார்கள். அதனால உங்க நாட்டுக்கு வந்துங்க உங்ககிட்ட என்னுடைய வயிற்று பொழப்புக்காக ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் நான் வாங்கிட்டு போகிறேன். கொடுங்க இல்லைன்னு சொல்லிடுறேன். நான் போயிடுறேன். வயதானவரே சற்றே கோபப்பட வேண்டாம். பொறுமையாக இருங்கள். இதோ சுவேந்திராபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய மன்னனாகிய சுந்தரராஜன் 32 தானத்தையும் இல்லை என்று சொல்லாம வாரி 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 வழங்குவேன். உனக்கு வஸ்திர தானம் வேணுமா, இல்ல சொர்ண தானம் வேணுமா, இல்ல வயிறார சாப்பிட அன்னதானம் வேணுமா? எனக்கு இந்த தானம் எல்லாம் வேண்டாம். நான் கேட்கும் தானத்தை கொடுத்தால் அதுவே போதும். நான் கேட்கின்ற தானத்தை கொடுத்தால் அதுவே போதும். தானத்தை விட அன்னதானத்தை விட கேட்கின்ற தானம் கேட்கின்றாய். அப்படிப்பட்ட தானம் என்ன கேட்கின்றாய்? எதை கேட்டாலும் கொடுப்பேன் ஐயா. அப்படியா? ஆமா ஐயா. நான் கேட்கும் தானத்தை நீங்க இல்லாமபடிக்கு கொடுத்துருவீங்க. அப்படி என்றால் எனக்கு முதலில் சத்தியத்தை செய்ய வேண்டும். நம்பிக்கை இல்லவா? நம்பிக்கை இல்லைன்னு இல்லைங்க ஐயா. நான் யாருகிட்ட எது கேட்டாலும் முதலில் சத்தியத்தை பெற்றுக் கொள்வேன். சுந்தரவல்லி நம்மை பத்தி இந்த பிரிவுக்கு தெரியவில்லை. 1000 பேருக்கு அன்னதானத்தை நாம் வாரி வாரி வழங்கணும், சொர்ணதானத்தை வாரி வழங்கணும், வஸ்திரதானத்தை வாரி வழங்கணும். இந்த ஐயனாகிய சத்தியம் கேட்கின்றார். செய்யடி செய். அப்படியா? 32 தானத்தில் எதை கேட்டாலும் தருகிறோம். கொடுப்போம். நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறோம் என்று எனக்கு சத்தியத்தை செய்ய வேண்டும். 32 தானத்திலே நீ எதை கேட்டாலும் கொடுப்போம். இது சத்தியம். சத்தியம். எதை கேட்டாலும் கொடுப்பேன். நம்மிடத்து என்ன இல்லை.
எதை கேட்டாலும் கொடுப்போம். எதை கேட்டாலும் தருவோம். சாமி சுந்தரராஜ மன்னா, டேய் வீரடா இங்க வாடா டேய். வா. ஐயா பெரியவரே, உனக்கு என்ன தானம் கொடுத்தோம்? இவன் இந்த செல்லு தானமா கேட்டான். இவனுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து கைபேசி கைபேசி வாங்கி கொடுத்து இல்லையா? ஆமா, எனக்கெல்லாம் ரீசார்ஜ்ல பண்ணி கொடுத்தாரு. ஆமா அப்படியா? ஆமா, சரி. மாஸ்டர் 2 GB. அப்படியா? போறப்படு. ஐயா, என்ன செய்யணும்? எனக்கு என்ன தானம் வேண்டும் தெரியுமா? ஆனா கேட்ட உடனே தந்து விடுவீர்கள். கேட்ட உடனே எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லி நாங்கள் சத்தியம் செய்து விட்டோம். நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறோம் பெரியவரே. சுந்தரராஜா, எதை கேட்டாலும் தருகிறீர்கள் அல்லவா? அம்மா நீங்களும் தருகிறீர்கள். நாங்கள் தருகிறோம். ஐயா நீங்களும் தருகிறீர்கள். தருகிறேன் தருகிறேன் தருகிறேன். இந்த 32 தானத்திலே எனக்கு கன்னியா தானம் வேண்டும். கன்னியா தானம். செண்டாளா கைவலிய மூடு. நான் வார்த்தை சொன்னாய். 32 தானத்தில் இதோ அதாவது தானம் கேட்கின்றாயே. அடா சண்டாளா, எனக்கோ திருமணம் செய்து 12 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த பாழான உலகத்திலே புத்திர பாக்கியம் என்பதே கிடையாது. இல்லாத காரணத்தினாலதான் நான் இப்படி அன்னதானத்தை தானத்தை எல்லாம் வாரி வாங்குகிறேன். எங்கிட்ட கேட்டாயே, என்னையா நான் செய்வேன்? ஏன் எப்படி என்ன நான் கேட்டுவிட்டேன்? குழந்தைதான், அதாவது குழந்தைகள் இருக்கிற இல்லை. ஓ, கன்னிகாதானம் என்ன? அதாவது எங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. குழந்தைகள் கிடைப்பதற்காகத்தான் நான் 32 தானத்தை தருகிறேன் என்று பட்டியம் எழுதியிருக்கிறேன். என்கிட்டயே குழந்தைகள் இல்லையே, நான் எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்கிறாய். சுந்தரராஜா, இதோ குழந்தைகள் இல்லை என்றால் என்ன? உன்னுடைய எப்படி உன்னுடைய மனைவி இருக்கிறார் அல்லவா? உன் மனைவியை எனக்கு தானமாக கொடுத்து விடு. எனக்கு குழந்தை இல்லாத ஒரு காரணத்தை தெரிந்து கொண்டு என் மனைவி குழந்தை பெறாத ஒரு கன்னி, அந்த கன்னிய தானத்தை கேட்கின்றாயே. என் முகத்தில் ஒழிக்காது. உன் கடமைக்கு என்று கொடு பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அழுப்படாய வயதான பீடனே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்கள் குழந்தை இல்லாத காரியத்தினால் அன்னதானத்தை வாரி வாரி கொடுத்து எவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது பெரியவரை வயதானவர் என்று பார்க்காமல் எனக்கு அதுதான் ஒரு ஆசை. என்ன ஆசை? கன்னியாதானத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று வந்தேன். அப்படியா? என்னுடைய ஆசை நான் என்ன செய்வேன் அம்மா? உன்னுடைய ஆசைக்கு நான் வேண்டுமா? ஆமா, உண்மை. எங்கள் முகத்திலே முடிக்காது. ஓடா தூரம். யார் என்று தெரியாமல் என் மீது அடி வைத்து விட்டார். இப்போது நான் யார் என்று தெரிவிப்பார். ஐயோ, கோயிலுக்கடை ஏழை ஏழை கேட்கறவங்க வேலை கொடுத்தாங்க. கோயிலுக்கடை ஏழை வருது, ஏழை கேட்கறவங்க வேலை கொடுத்தாங்க. சீக்கிரமா வாங்க எல்லாரும்.
எங்களை மன்னித்து விடுங்கள். அடே சுந்தரராஜா, அறியாத புத்தியில் தெரியாத செய்து விட்டோம் சுவாமி. என்ன செய்ய? உங்களுக்கு தெரியாம பிடிக்கு ஆஹா, ஒரு தள்ளும் தடியோடு வயதானவர்களுக்கு சொல்லக்கூடிய உண்மையா? எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் மனைவியை கேட்கும் பொழுது ஆஹா, கண்ணியை அந்த கொடுக்கும். வயதா எப்படி? வயதானவர் சரி, என் கண்ணியே தானத்தை கேட்டார். ஆஹா. எப்படி சாமியை கொடுக்க முடியும்? யாராலையும் கொடுக்க முடியாதே. கொடுக்க முடியாது அல்லவா? இப்போது நான் கேட்டேன் அல்லவா, 32 தானத்தையும் சரி நிகராக தருகிறேன் என்று பட்டேன் எழுதினாய் இல்லையா? எழுதினேன் சாமி. எழுதினாய் அல்லவா? இப்போது கூட நான் தருகிறேன் என்று சத்தியம் செய்தாய் இல்லையா? முடியாது. ஆ? ஆமா சாமி. தருகிறேன் என்று சத்தியம் செய்தாய் அல்லவா? அந்த சத்தியத்தை காப்பாடு கன்னியாதானத்தை கொடு. ஐயோ, ஆஹா, இது கன்னிகாதானம் இருக்குன்னு தெரியாமல் போய்விட்டு சாமி. ஆஹா, என்னால கொடுக்க முடியாது. உன்னால முடியாதுல்ல? முடியாது. அப்ப எதற்காக 32 தானத்தை தருகிறேன்? ஐயோ, நான் அறியாத புத்தி தெரியாத நான் செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் சாமி, மன்னித்து விடுங்கள். ஏய், உன்னை மன்னிப்பது ஒருபுறமாக இருக்கட்டும், எனக்கு நீ செய்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். இல்லை என்றால் உன் மனைவியை கொடுத்தால் கூடிய சத்தியத்தை காப்பாற்றலாம். என்னால சத்தியத்தை காப்பாற்ற முடியாது, என் மனைவியை கொடுக்க முடியாது. ஆஹா, முடியாது. அப்போது எதற்காக எழுதி கட்டினாய்? தெரியாத புத்தியில் அறியாத செய்து எந்த தானத்தை தருகிறேன் கேட்டாலும் 32 தானத்திலே எதை கேட்டாலும் தருகிறேன் சத்தியம் செய்தாரா இல்லையா? உண்மையாக சத்தியம் செய்தாரா இல்லையா? குழந்தை இல்லாத காரணத்தினால் நான் சொல்லிவிட்டேன். ஆஹா, அப்போது எங்கே போனது உன்னுடைய புத்தி? தெரியாமல் செய்துவிட்டேன். ஆஹா. மன்னித்து விடுங்கள். அப்படியா? யார் இங்கே சுந்தரவல்லி? ஐயோ சுவாமி, ஆனை அடிக்கும் தவிக்கினால் ஆண்மகன் என்று வாராமல், வாராமல். ஒரு வயதாலும் கிழவன் என்று வாராமல் ஆஹா. 1000 முறை அளித்தாய் அல்லவா? உண்மைதான். குடு, தானத்தை கொடு. ஐயோ. உன் கணவன் கொடுத்த மறுத்து விட்டான். ஆஹா. நீயும் செய்தாய் அல்லவா சத்தியம்? உண்மைதான். அந்த சத்தியத்தை காப்பாத்து. ஐயோ, முடியாது. சத்தியத்தை காப்பாத்து. சுவாமி, ஆஹா, ஒருபோதும் எங்களால கொடுக்க முடியாது. அப்படியா? உண்மைதான். ஏய் சுந்தரராஜா, யாரும் செய்யாத காரியத்தை 32 தானத்தையும் சரிக்கு நிகராக தருகிறேன் என்று பட்டை மேலே கட்டினாய். ஆம் சாமி. அது மட்டுமல்ல, என்னை ஆணை அடிக்கும் சவுக்கினால் 1000 முறை அடித்து விட்டாய். ஆம் சாமி. எப்படி? ஆமா. நீயும் ஒரு மானிடன், மனிதன். நானும் தேவன். தேவன். தேவனாக இருந்து மானிட இடத்துல நான் அடி வாங்கி கொண்டேன். அதனால உன்னை இப்படியே விடுவது கிடையாது. அதனால ஐயா. நீ யானைகின்ற அநீதியிலே திரிந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கர்வத்தை அடைக்கின்றேன் பார். இப்போது ஆணாக இருக்கிற நீ ஒரு புறவியாக போ.
சுந்தரவல்லி என்ன நிலைமையில் இருக்கின்றார்? என்ன 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 பிதற்றுகிறாய்? என்ன சொல்ல வருகிறாய்? நாரத மகா முனிவரே, ஆஹா, ஒரு ஆணாக இருந்தவரை ஒரு புறவியாக மாற்றி விட்டாயே. உண்மையான். அறியாத புத்தியால் தெரியாம செய்த காரணத்தினால் ஆஹா, இப்பேற்பட்ட புறவியாக மாற்றி விட்டீர்களே. உண்மையான். ஐயோ கடவுளே, ஆஹா, நாங்களே பிள்ளை இல்லாத குறையால் நாங்கள் இருவரும் மனது குழுமிக் கொண்டு ஆ, வருவோருக்கு போவோருக்கு அனைவற்றவர்களுக்கு வாரி வாரி தானத்தை அனைத்துமே கொடுத்து கொண்டிருந்தோம். சரி. அப்பேற்பட்ட நிலையிலே இப்பேற்பட்ட ஒரு சாபத்தை கொடுத்து ஆஹா, என் கணவரை புறவியாக மாற்றி விட்டீர்களே சுவாமி. ஆஹா. நான் என்ன சுவாமி சுந்தரவல்லி, உன்னுடைய கணவன் ஆணுகின்ற அகந்திலே திரிந்து கொண்டிருந்தான். உன்னுடைய அதாவது கணவனாகப்பட்டவன் கருவத்திலே திரிந்து கொண்டிருக்கிறான். சரி. அந்த தேவாலய தேவன் 32 தானத்தையும் கூட கொடுக்க முடியாது. முடியாது. எப்படி உங்களுக்கு குழந்தைகளே இல்லை? இல்லை. எப்படி குழந்தை இல்லை. குழந்தை இல்லை? குழந்தை தானம் தருகிறேன் என்று லிகிதம் எதற்காக எழுதி கட்டினீர்கள்? தெரியாமல் படிக்கு தவறாக எழுதி விட்டோம். ஆஹா. நாங்கள் என்ன செய்வோம் சுவாமி? அப்படியா? இதோ நான் அதாவது சாபத்தை கொடுத்தேன் உன்னுடைய கணவருக்கு புறையாக போகட்டும் என்று. இதோ உன்னுடைய கணவராகப்பட்ட சுந்தரராஜன் வந்து விட்டான். ஒரு புறையாக இருக்கின்றான். அவனை வைத்து வாழ்ந்து கொள். நான் போய் வருகிறேன். ஐயோ சுவாமி, ஆடுறேன். சுவாமி, ஆஹா. இப்படி புறவியாக மாட்டி விட்டு இந்த ஏன் குறையை போகும் வழியிலே என்னை வந்து தடுக்கிறாய்? என்ன காரணம்? ஐயா, ஆஹா. இப்படி புறவியாக மாட்டி விட்டு இந்த புறவை வைத்து வாழ்ந்து கொள்ளுன்னா ஆஹா. நான் எப்படி சாமி வாழ முடியும்? ஆஹா. இந்த புறவியாக இருப்பவரை ஆ. நான் மறுபடியும் நானாக மாற்ற வேண்டும். ஓ, புறையாக இருக்கின்ற என்னுடைய கணவர் ஆண் ரூபத்திலே வர வேண்டும். உண்மைதான் சுவாமி. முன்பது சுந்தரராஜன் எப்படி இருந்தானோ எப்படி இருந்தாலும் அப்படி மணிமகனம் தரித்து வீரவாள் ஏந்தி இந்த சுந்தரராஜ நாட்டை ஆள வேண்டும். அப்படி என்று கேட்கிறாய். சுந்தரவல்லி, ஒருபோதும் கவலைப்படாதே. இதோ உன்னுடைய கணவர் எப்படி இருந்தாரோ அதே பிரகாரம் வருவார். உனக்கும் குழந்தை வரம் கிடைக்கும். அப்படியா? சிறிது நேரம் கழித்து வருகிறேன். இந்த புறவை அது வரைக்கும் என்னிடத்திலே இருக்கட்டும். நீ போய் வா. ஆகட்டும் ஆஹா. சுவாமி. ஆஹா. நாளைக்கு பத்திரமாக போய் வாருங்கள். அப்படி மறுபடியும் நான் அரண்மனையிலே அமர்ந்திருக்கின்றேன். நீ போய் வா. நான் பார்த்துகிறேன் உன் கணவரை. போய் வருகிறேன். எப்படிடா சுந்தரராஜரே? சுந்தரராஜா, வெளியே வந்தது என்ன புழுத்து புழுத்துல தெரியுங்களா? புழுதி கலப்பினாரு. சாண்டர் இருந்து பொட்டார் பொட்டார் அடிக்கிறாருங்க. உண்மையா? இப்ப பாத்தியா, கொலை மூடி மாதிரி குதிரையா இருக்கிற பாத்தியா? ஏய், இருங்க, எனக்கு சந்தேகங்க. என்ன சந்தேகம்? குதிரையா இருந்தா புடுக்கு இருக்கும். இருக்குதே பாத்துட்டுமா பாரு. இல்ல, அங்க தொட்டைங்க சிலுக்குது. பரவாயில்லைங்க. எப்படியா சுந்தரராஜனே? சுந்தரராஜன் அவனுடைய கருவத்தை அடக்கி விட்டேன். இப்போது சுந்தரராஜனுடைய குடுமி நம்ம கையில் நம்ம கையில் இருக்குது. இருக்குது. ஆமா. ஆமா, இந்த குதிரை வச்சு என்ன பண்றீங்க? இந்த புருவை வைத்து இன்று கலகம் செய்ய வேண்டும். இந்த குதிரை வச்சு? ஆமா. குதிரையை வச்சு நம்ம என்னங்க? சுந்தரராஜா ஆம்பளை குதிரை. சரி. நேர குருநாசாமி கோயில் போல அந்தியூர் ஒரு பொம்பளை குதிரை மாட்டோம். புரிஞ்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுலாமா? குதிரை குதிரை சாந்தாலக்கா மாந்தாலக்கா. ஏய், இந்த புருவை வைத்து இன்று கலகம் இருக்கிறது. எப்படி தெரியுமா? என்னுடைய தாத்தாகப்பட்ட எம்பெருமான் மாயக்கண்ணன். அவரை போய் சந்தித்தால் கலகம் இருக்குது. இந்த புறவை இருக்கிட்ட. ஆமா. சுந்தரராஜா போலாமா? போலாமா? போலாம். போகலாம். கேளுங்க சபையார்களே, எம்பெருமாள் மாயக்கண்ணன் சூத்துல சுடி எம்பெருமாள் மாயக்கண்ணன் மனைவியாக விளங்கக்கூடிய ஆதி மகாலட்சுமி சபைக்கு வரும் இடம் காண்க.
எங்க பிள்ளை தூக்கிட்டு பாரு ஒத்த கூட்டம் மெட்ட கிட்ட போய் வந்து அழகா ஆடிட்டு இருக்கு முட்டுக்கு கட்டத்துல பிள்ளை வந்து ஆடிட்டு இருக்கு பிள்ளை எங்கடா தூக்கிட்டு போற எங்க தூக்கிட்டு போற ரெண்டு மணி பிள்ளை எங்கடா தூக்கிட்டு போற ஒரே செத்த என்ன சின்ன மயிருக்கு என்ன அடிச்சப்ப பிள்ளை எதுக்கு தூக்கிட்டு போற பொட்டப்பிள்ளை தூக்குனா பொட்டப்பிள்ளைய தூக்குனா என்ன பண்ணுவேன் ஓய் தூக்குனா இந்த மாதிரி தான் அடிப்போம் ஓ பொட்டப்பிள்ளை தூக்குனா அடிப்பீங்களா ஆமா சத்தியமா சத்தியமா நான் பொட்டப்பிள்ளை தொட்டா அடிப்பீங்களா ஆமா சரி நானா பொட்டப்பிள்ளையெல்லாம் தொடவே கூடாது நீ சொல்லிட்ட உன் பேச்சுக்கு நான் கட்டுப்பாடு ஒரு பொட்ட பிள்ளைய கை தொட்டி தூக்குனா நீங்க அடிப்புங்கிறீங்க சரி நான் தூக்கிட்டு போன தப்பு என்ன மன்னிச்சிருங்க அதே அந்த பொட்ட பிள்ளை மேல தூக்கி போட்டல அந்த பிள்ளை ஐயோ என்ன காப்பாத்துங்க விட்டுருன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாதா சொல்லணும் அவன் ஊம புண்டியா இருந்தா கேட்டீங்க அவனை கேட்டா குண்டு கேடா சத்தம் போட்டுமா போடக்கூடாதா இந்த மாதிரி தூக்குறாங்க அப்படின்னு ஐயோ அம்மா சத்தம் போட்டுமா போடக்கூடாது இன்னும் இல்லனா அவரு தூக்குனதுல நான் மெய் மருந்து போயிட்டு என்னடி மெய் மருந்து அவன் அடிக்காது கிளம்பு நான் பாத்துக்கிறேன் ஏய் குளிச்சி பாட்டி முண்டை எங்க மாமா சொல்லுமா ஏய் எங்க வந்து மேலே ஏறிட்டா அண்டி ஒரு பொட்டப்பிள்ளை முன்ன பிள்ளை பார்த்ததே இல்லையா பாத்துருந்தா ஏன் சனமாடி ஏற மாதிரி ஏறு அடியே ஒரு அழகான பெண்களை கண்டா இல்ல தும்மூட எல்லாம் பாக்குறாங்க எப்படி பாக்குறாங்க ஆனா எனக்கு என்னன்னு தெரியல ப்ளூ கலர் பண்ணில பிள்ளைக்கு 100 ரூபா கொத்தணும் இல்ல அதுக்கு தானே தெரிஞ்சிருச்சு எதுக்குடி ஓ இப்பே புக்கிங் பண்ணி வைக்கிறேன் யார் தெரியுமா யாரு எங்க மாமாடி நானே கேட்டேன் எப்படி மாமாவா ஆமா போட்டு அழுத்து எங்க கூட்டு போறேன் சோளக்கடை கம்மங்கடை இட்டா முருக சந்த பொந்தா ஏய் நாங்க அங்கலாம் போக மாட்டோம் சரி அவர்தான் கொஞ்சம் வயசு இருக்கிறாரு சரி குடுக்குறாரு புக்கிங் பண்ணி வைக்கிறாரு சரி மிக்கல ஏம்ரதுக்கு தெரிஞ்சு நான் வராங்க சருக்கு பத்திரோட கொடுக்குறாரு